ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 199வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட் மரணமாக இருக்கும். அதாவது எபிசோட் நம்பர் 200 மெடுசா வருவாங்க. ஸோ இந்த எபிசோட் ஓகே இருக்கு. ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த எபிசோட் காட்டுவாங்க. ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இந்த எபிசோட் போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் மியூஸ் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஈவா பண்ண சம்பவத்தெல்லாம் காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் பண்ணலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாலன் ஸ்டார் பவலியன், அதாவது இப்போ டியான்ஃபோ அலைன்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள், அவங்களோட அந்த முத்திரை பார்த்தீங்கன்னா வெளியே ஷைன் ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எக்கச்சக்கமான போர்ட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கேன். அந்த இடத்துல எக்கச்சக்கமான போர்க்கப்பல் வர்றது எல்லாமே டியான்ஃபோ அலைன்ஸோட போர்க்கப்பல். எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காது, அவங்க தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்கே வந்து நம்ம ஹீரோவை பற்றி எல்லாரையும் பார்த்துட்டு அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ நடந்த பேட்டில் டியான்ஃபோ அலைன்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு கத்துவோம் பாருங்க. இதை கேட்டவுடனே சுத்திக்கிற எல்லாருமே மாஸ்டருக்கு வாழ்த்துக்கள், யங் மாஸ்டர்ஸ் யோயானுக்கு வாழ்த்துக்கள், எல்லா எல்லர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள், டியான்ஃபோ அலைன்ஸ் நீ இப்படி வாழட்டும் அப்படி கத்துறானுங்க. இந்த இடத்துல அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா டியான்ஃபோ அலைன்ஸ் ஜெயிச்ச விஷயம் பார்த்தா கடல் மாதிரி பார்த்தா காத்தாவும் பரவ ஆரம்பிக்க எல்லா இடங்கள்ல இருந்து இது வரைக்கும் சோலாஃபாலை எதிர்த்து பட் இருந்தாலும் அவனுக்கு எதாவது பண்ணுறோன்னு பயந்துகிட்டு இருக்க அலைன்ஸும் சரி, சின்ன சின்ன இடங்களும் சரி, பெரிய பெரிய பீப்புள்ஸுமே சரி, எல்லாருமே டியான்ஃபோ அலைன்ஸ் கூட கை கோக்க நினைச்சாங்க. அது மூலியமா டியான்ஃபோ அலைன்ஸ் கிட்டத்தட்ட அதனோட பலம் அதிகரிச்சது. எக்கச்சக்க பீப்புள் ஜாயின் பண்ணோட ஸ்ட்ரென்த் இன்னுமே சென்ட்ரல் பிளைன்ஸ்ல யாராலையும் அசக்க முடியாத அலைன்ஸா டியான்ஃபோ அலைன்ஸ் மாறுச்சு அப்படின்ட்டு எல்லாமே பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. இதுவரை சென்ட்ரல் பிளைன்ஸ்ல அமைதியே பார்க்காத மக்கள் அவங்களோட ப்ரெஷரான ஒரு அமைதியை பார்த்து சந்தோஷமா நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் டியான்ஃபோ அலைன்ஸ் ஜெயிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா எங்குமே பரவ ஆரம்பிச்சிருங்க. இதில் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த எம்பரர் ஜேடு கையில் வச்சிருக்கான். ஸோ அவங்க அப்பாவோட உயிர் பார்த்தீங்கன்னா இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதில் பிளிங்க் ஆகும். அந்த இடத்துல அதில் அப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பாவை பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவங்க அப்பா எதுவும் இல்லை, என்னதான் நம்ம இவன் ஹுண்டி அவனை கொன்னாலும் இப்போ ஓகேவா தான் இருக்கார் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அவங்களை கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றுவோம் அப்பா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை நினச்சி பார்த்தீங்கன்னா கவலையே இருக்கா. அவங்க அப்பா இப்படி ரெஸ்க்யூ பண்ணு. அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லிருக்கா. மாஸ்டர் என்ன சொல்கிறார், உங்கள் அப்பாவை தேடினா 4 மூலியம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் அமைச்சிருக்கேன், கண்டிப்பாக அவரை ரெஸ்க்யூ பண்ணுறோம், நீ உனக்கு கவலைப்படாத சிவான் அப்படிங்கிற ரொம்பவுமே நன்றி மாஸ்டர் அப்படின்ட்டு ஹீரோ இனிமே பார்த்தீங்கன்னா தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொன்ன கண்டிப்பாக பவர்ஃபுல் ஆகணுன்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் ஒரு அமைதியான பிளேஸ் காட்டுறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஊதுவத்தி மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்றி வச்சுட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு அமைதியாக படிச்சிருக்க. மாஸ்டர் உங்களுக்கு லெட்டர் வந்துருக்குன்னு ஒரு சேவகனும் லெட்டர் எடுத்துகிட்டு வைக்கிறான். ஸோ அந்த லெட்டர் இங்கே வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வழி எடுக்கிறாரு. ஸோ அந்த லெட்டர் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் படித்து பார்த்த விஷயம். அவர் என்ன படிச்சிருக்காருன்னா சோலாஃபால் சென்ட்ரல் பிளைன்ஸில் தோத்துருச்சு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணமானவன் சியோயான் அப்படின்னு இப்போ நடந்த எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த மாஸ்டரை பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை படிச்சுட்டு அப்படியே எரிச்சிட்டு சியோயான் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறார், யாருக்கு தெரியும் அழிஞ்சு போன எக்ஸியோ கிளான்லேருந்து திரும்பவும் ஒரு எக்ஸியோ யுவான் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். ஸோ இதனோட ரிசல்ட் போன டைம் வருதான், இந்த டைம் அப்படி தான் இருக்க போகுது, இது எனக்கு போரிங் ஆகுது, திரும்ப அவனுக்கு வர்றதும் திரும்ப கொள்றதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளியே நடக்க ஆரம்பிக்காரு. ஸோ இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவர் மேலே ரொம்பவுமே அன்பு வச்சுற மாதிரி யங் மாஸ்டர் இன்னைக்கு என்ன சீக்கிரமாக வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே யங் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா டியான்ஃபோ அலைன்ஸ் ஜெயிச்சிருச்சு, சோலாஃபாலை அழிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் சோலாஃபாலுக்கு அழிவு தான் அப்படின்ட்டு மோளங்கள் மத்தளங்கள் கொட்டட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்க பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் சரியான டென்ஷனாக இடத்துல அவனும் ஒரு இடத்துல கொலவரி ஆகிட்டு திடீர்னு எல்லாருமே அந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இன்ஸ்டன்ட்டாக. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபார்மேஷன் மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா வானத்துக்கு மேலே ஒரு ஃபார்மேஷன் பண்ணி எல்லாரோட சோல்ஸும் அப்படியே எரிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல அப்படியே எல்லாரும் கொடூரமான வழியில் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டு அந்த மாஸ்டர் பார்த்தா எது நடந்துருக்கு அந்த இடத்துல. ஸோ எக்ஸியோயான் அப்படின்னு சொல்லிட்டு டியான்ஃபோ அலைன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் திருப்பி செய்யணும்ட்டு இப்போதான் உங்கள் டைட்டில் கார்டு போடுறானுங்க, தி ரியல் லீடர் ஆஃப் ஒட்டுமொத்த சோல் ஆஃப் ஆல் அப்படின்னு போட்டுவிட்டு கொய்யால இந்த இடத்துல ஹுண்டி சாண்டி 9 ஸ்டார் டூஷன் பிடிடிஹெச்சோட ஃபைனல் பாஸ் இவன் தான் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லன். எக்ஸியோ கிளானை அழிச்சது இவன் தான். இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தா தெரியுது. ஸோ ஃபைனல் பாஸ் இவன் தான். ஒரு பக்கம் ஓகே நம்ம ஹீரோ பவர்ஃபுல்லாக நினச்சாலும் பிடிடிஹெச் முடிய போகுதுங்கிறது இது ஒரு அறிகுறி. ஏன்னா ஃபைனல் பாஸை காமிச்சிட்டானுங்க.
பார்க்கலாம். ஹுண்டு ஆண்டி அவரும் சொல்லுவாங்க ஷேடோவில் இருந்துட்டு எக்ஸியோக்கெலாம் டிசண்டன்ட் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான், ஆனால் கண்டிப்பாக இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து அவரு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா சோல்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணுறதோட அந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீனில் 3 மாதங்கள் கழித்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பால், அதாவது அந்த ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஈவா அடிச்சு போட்டு மேலே ஒரு முத்தா மாற்றிருக்கு, முத்துக்குள்ள அடைச்சிருக்கோம். ஹீரோ வந்து ட்ரை பண்ணுறோம், பட் ஒரு எனர்ஜி அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. நம்ம ஈவாவும் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அந்த முத்தை அப்படியே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ஈவாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஈவா ஈவா அப்படின்னு எடுத்து மறைச்சி வச்சு இந்த இடத்துல ஈவா ஒழுங்கா வெளியே வா அதுக்கு அப்படின்னு பேர் கேட்பான். ஈவா என்ன பண்ணா ஐயோ கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திருத்துன்னு முடிச்சுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ வெளியே வந்து ஈவா ஈவா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி காமிக்க நம்ம ஹீரோக்கு அடப்போடா அப்படின்ட்டு அவன் ஒரு போர்ட்டில் ஓப்பன் பண்ணி ஈவா காலை பிடிச்சி இப்படி தலையில் உண்டியில் உழுக்கிற மாதிரி உழுக்க அதுலேருந்து இந்த பேர்ல் வருது. ஸோ ஈவா வந்து இந்த ஃப்ளேம் இந்த முத்து மாதிரி வந்து அமைச்சிடும். ஆனால் இதுல எந்த எனர்ஜியுமே வந்து வெளியே வரல. ஸோ வந்து நான் இதை ரிஃபைன் பண்ணிட்டான்னு நினச்சேன், ஆனால் இது இன்னும் ரிஃபைன் ஆகலை, எப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு ஈவாவும் வந்து என்ன வேணான்னு சொல்ல ஹீரோ எடுத்து உள்ளே பார்ப்பான். உடனே வந்து நம்ம ஈவா வந்து வேணாம் எனக்கு வேணும் இது உனக்கு வேணும்னு சொல்ல வரியா, ஆமாம் ஈவா ஈவா அப்படின்னா இது எனக்கு யூஸ் இல்லைனா சரி நீயே வந்து வச்சுக்க அப்படின்னா ஈவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஈவாவை கொடுக்க மாட்டான்னு நினச்சி சொல்லிட்டு இருக்க. சரி சரி இந்தா வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஈவாவும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக அதை வாங்கிட்டு அவன் அப்படியே தின்னுறாங்க நேரத்தில் ஹீரோ தின்னுட்டு ஹீரோ பார்த்துட்டு ஈவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே மேலே போன ஈவாவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அதை ரிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுக்குள்ளே நேரத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேம் பார்த்து கொஞ்சம் வெளியே வந்துருக்கா. ஈவா இதை ரிஃபைன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த கல்டிவேஷன் பார்த்து ரொம்ப டிஃபைன்டாக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல இந்த ஃப்ளேமை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி காட்டுறாங்க, அந்த ஃப்ளேமோட எனர்ஜி எல்லாமே இந்த இடத்துல. ஸோ ஈவாவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவனோட ஃப்ளேம் வச்சு ரிஃபைன் பண்ணி முடிக்க அவன் நெத்தியில் இருக்கிற மார்க் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இதை பிரேக் த்ரூ மாதிரி சொல்லலாம் இவனோட கல்டிவேஷன் லெவல். இடத்துல ஒட்டுமொத்த எனர்ஜி பார்த்தா ஒன்றா சேர்த்துட்டு இப்போ இவ்வளோ எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறாங்கல்ல, அதனால அவன் பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு இன்னும் அதிக எனர்ஜி தேவைப்படுறனால சுற்றி இருக்கிற நேச்சர் இருக்கிற எக்கச்சக்கமான எனர்ஜியை பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுத்து கிறிஸ்டலைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக ஆரம்பிக்கிறான். அங்கே எக்கச்சக்கமான கோல்டன் எனர்ஜி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து மெல்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அவனுக்குள்ளே ஈவா பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுறான். ஸோ இதனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஸோ இதனோட இம்பாக்ட் எனக்குள்ளேயும் தெரியுதுன்னு இருக்க. ஈவா அப்படின்னு பெருமையோட நின்று இருக்கா. சூப்பராக அவனோட கல்டிவேஷன் மெத்தட் அருமையாக தான் இருக்குது, சூப்பர் ஈவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளீட்டாக அந்த ஃப்ளேம் தான் அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணுறான் விஷயம் ஹீரோ புரியுது. ஸோ ஈவா நல்லா சாப்பிட்டால அதனால வந்து ஒரு குட்டி தூக்கம் போடலான்ற மாதிரி வந்து அவன் தூங்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ நல்லா தூங்க கண்டிப்பாக நீ இவ்வளோ பிடிச்சதை அப்சர்வ் பண்ணியிருக்கனா அவனுக்கு ரெஸ்ட் தேவைதான், நல்லா ரெஸ்ட் எடு ஈவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து வந்து ஈவா எடுத்து உள்ள வந்து வச்சுக்கிறான். அடுத்த எபிசோடு ஈவா வருவானு கூட தெரியாது. அந்த இடத்துல அவன் மாஸ்டர் வருவோம், மாஸ்டர் என்னாச்சு மாஸ்டர் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை சிவா நம்ம கல்டிவேஷனில், ஆனால் இந்த மெசேஜுக்கு உன்னால் மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பைத்தானோட ஸ்கேல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஸ்கேல் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா வந்து 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடர் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருப்பான். யாருன்னா வந்து நம்ம மெடுசாக்காக. ஸோ ஸ்டைலின் அப்படின்ட்டு ஹீரோ ஷாக்காக நெக்ஸ்ட் சீனை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடர் இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஹுவாங் டியான் 5 ஸ்டார் டூஷங். இந்த இடத்துல அவனு சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு கொடுத்த 3 நாள் டெட்லைன் முடிச்ச ஒழுங்காக அந்த உமனை எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு இருக்கு. அந்த உமனை சொல்றது வேறு யாரும் இல்லை, நம்ம மெடுசா சைல்டு தான் சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யாவுமிங் வந்து சொல்லுறது அந்த உமன் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸியோன் பிரதர் அவங்கள வந்து ரிலேட்டட் அவங்கள எல்லாம் தர முடியாத நேரத்தில் நீங்கள் வந்து இப்போ பிரச்சனை பண்ணீங்கன்னா வந்து எக்ஸியோன் பிரதருக்கு எதிரி ஆகிற மாதிரி ஒன்று இருக்கா. அவன் ஆல்ரெடி எங்களுக்கு எதிரி தான்டா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ இப்போ ஒழுங்காக ஆண்டவர் பண்ண போறே இல்லையா, அவன் என் கிளானுக்கு எப்பவுமே வந்து பிரச்சனை தருவான், அவங்க சுத்தமான எதிரி. ஸோ நீ ஒழுங்காக வழி விட்டு அந்த உமனை அனுப்பல, நான் வந்து உங்கள் ட்ரைப் அழிக்கிற மாதிரி வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா வந்து மேலே டிக்கெட் இருக்க அந்த இடத்துல ஒழுங்குமுறை தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணை விட்டு போயிடுறா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்குறவனுக்கு என்ன சொல்கிறது இல்லை. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனும் ஒரு ஃபீனிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தா அதில் கொடூரமான ஃபோர்ஸ் எல்லாருமே இது பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு எல்டர் வந்து சொல்லுவாங்க இடத்துல. ஸோ வந்து மாஸ்டர் அப்படின்ட்டு என்ன விஷயம் கேட்க, அந்த உமனை நம்ம விட்டுலாம் மாஸ்டர், நம்ம பிரச்சனைக்காக பார்த்தா வந்து அவங்களை இது வச்சிடணும், இல்லை நம்ம கிளானுக்கே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த உமன் வெளியே அழுது அவளை வந்து அமிச்சலாம், ஒன்றுமே பிரச்சனை, நம்ம கிளான் வந்து நம்ம தப்பிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேசிட்டு இருக்க. இதை பார்த்துன்னு வாய முறா அப்படின்ட்டு நம்ம யோமெங்கெல்லாம் சரியான டென்ஷன் ஆனதில்ல. எக்ஸியோன் பிரதர் அவர் வந்து என்னை வந்து காப்பாற்றிருக்காரு, நம்ம ட்ரைபுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவரை முதுகில் குத்த உங்களுக்கு எவ்வளோ தறி இருக்கணும், இந்த பேச்சை இதோட வந்து விட்டுரு, என்னாலும் பரவாயில்ல எதுவும் பண்ண மாட்டேன். 2வது விஷயம், இவனுங்களுக்கு பயந்து நம்ம வந்து அந்த பொண்ணை விட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்ம கேவலமாக பேசப்படுவோம். ஸோ நம்மளை நம்பி அவங்களை கண்டிப்பாக வந்து பைத்தான் ட்ரை பாதுகாக்கும் அப்படின்ட்டு இந்த இடத்துல யாவும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து சண்டைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக இருந்தல. ஸோ ஓகே இதுதான் முடிவுனா சண்டை போட்டு பார்த்தலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஹுவாங் அதாவது அந்த ஃபீனிக்ஸ் லீடர் என்ன பண்ணுவோம், அவனுக்கு எக்கச்சக்கமான ஃபெதர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவான். ஸோ நம்ம வந்து யாவுமிங் நம்ம சேக் ட்ரைப் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தடுத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் கூட பவர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து
நம்ம யாமிங் 2 ஸ்டார் டூஷிங், அங்கே பார்த்தா வந்து அந்த வந்து ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடர் 5 ஸ்டார் டூஷிங்கில் பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ இந்த பேட்டில் நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தான் போயிட்டு இருக்கு. ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீடிங்கில் இருக்கான். ஸோ 2 பேருக்குள்ள பேட்டில் நடக்குது. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பவர் டிஃபரன்ஸ்னால பார்த்தீங்கன்னா யாமிங் பிரதரால் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடரும் விடாமல் பார்த்தீங்கன்னா யாமிங் பிரதர் அப்படியே தாக்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் யாமிங் பிரதரால் முடியல. ஒரு கட்டத்தில் வந்து அடி சட்டியில் பார்த்தீங்கன்னா அவர்களும் சரியான டேமேஜ் ஆகிட்டு வந்து கீழே வந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அந்த டை லெவல் டெக்னிக் 10th லெவல் டெக்னிக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அந்த கோல்டன் ஸ்ப்ரிங் எல்டர்ட்டு கிடச்சிருக்கலையே அந்த டெக்னிக். ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணாருக்கு. இதை பார்த்து அந்த ஃபீனிக்ஸ் ட்ரைபை சேர்ந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த எக்கச்சக்க இறகுகளை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் பிளாம் அந்த கோல்டன் கை அட்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அப்படியே சுத்த விட்டு அதை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணி இந்த இடத்துல யாமிங் பிரதருக்கு சரியான டேமேஜ். அவரு தூக்கி அடிக்கப்படுற இடத்துல அவர் இப்போ விழுந்துகிட்டு இருக்க. அவரும் முடியாமல் எந்திரிக்க பார்க்குறாரு. பட் ஆனால் இந்த ஃபீனிக்ஸ் ட்ரைபோட லீடர் அவன் அப்படியே நெஞ்சு மேலே கால் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் விடலைன்னா ஒன்றும் பிரச்சனை, உங்கள் மொத்த ட்ரைபை அழிச்சிட்டு அவளை நான் கூட்டு போகிறேன்டா அப்படின்னு இருக்கா. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா யாமிங் பிரதர்லாம் உனக்கு என்ன சொல்கிறதுல ஃபார்மேஷனை உருவாக்குங்க எல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த எல்டர்ஸ் வந்து எவ்வளோ தைரியம் தான் எங்கள் மாஸ்டர் மேலே கையை வச்சுப்பாங்க கொய்யாளா அப்படின்ற இடத்துல வந்து அவனை வந்து கிரவுண்ட் பைத்தான் ஸ்பிரிட் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் உருவாக்க அதுலேருந்து ஒரு பில்லர் மாதிரி வந்து அதுக்கு நடுவில் இருக்க குளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்பன்ட் சோல் அது பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கர்ஜிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்க்குற ஃபீனிக்ஸ் லீடர் வந்து எல்டர்ஸ் நீங்கள் என் காத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்களும் ஃபார்மேஷன் ஆரம்பிங்க அப்படின்ற கட்டளையை விட்ட உடனே அந்த எல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிச்சு. அந்த ஃபார்மேஷன் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வருது. அதுவும் ஹெவன்லி டிவன் ஏன்ஷியன் ஃபீனிக்ஸ் சோல் மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபீனிக்ஸ் சோலும் அந்த வேகத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட சண்டை போட போயிட்டு இருக்க 2 சோல் பீஸ்ட்டுக்கு நடுவில், ஆக்சுவலி பீஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபார்மேஷனால அந்த பீஸ்ட்டுக்கு நடுவில் வந்து சண்டை நடக்குது. ஸோ இது 2 சண்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டிவாக போகிறது ஒன்று மாற்றி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன விஷயம் நான் வந்து இந்த இடத்துல ஹெவன்லி டிமன் ஃபீனிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் பைத்தான் போட்டு போராட்ட பேர் இருக்குது. என்னதான் பைத்தான் பார்த்தா வந்து கட்டிக்க நினைச்சாலும் பார்த்தா அதுவும் அதனோட கூறான நகங்கள் வச்சு பார்த்தா கீர ஆரம்பிச்சு. ஸோ இப்படியே அந்த பேட்டில் போய்கிட்டு இருக்க அந்த ஃபீனிக்ஸ் தான் கிட்டத்தில் வந்து ஜெயிக்கிறதுல. ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா யாமிங் பிரதருக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவரும் வந்து ஸோ இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அவரை பார்த்தா வந்து அந்த பிரதரை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருந்ததில்ல, பிரதர் எக்ஸோயர் என்னால் உங்கள் சத்தியத்தை காப்பாற்ற முடியும்னு எனக்கு வந்து தோணலை, நல்லா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டேன் பிரதர் அப்படின்ட்டு அவனும் மயங்க போக ஆரம்பிக்கிறதுல. சரி ஓகே இப்போ வந்து அவளை பிடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான், உன் முகம் வந்து அழகாக இருக்குது, ஆனால் வந்து நீ ஏன் வெளியே வரல, அதனால் உன்னை காயப்படுத்தல, ஒன்றும் தப்பு இல்லை, கடைசியில் வந்து என்ன கேட்டவன் நீ சொல்லாத அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணா அந்த ஃபீனிக்ஸ் ரெக்கையை வச்சு பார்த்தா வந்து டேரெக்டாக முகத்துக்கு நேரம் வந்து அட்டாக் பண்ணி அமுச்சு விட்டுட்டு இருப்பான். அந்த ரெக்கையை பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம மெடிசோ அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு உள்ள டிமென்ஷன் ஒட்டச்சிக்கிட்டு போய் மெடிசார் எடுத்து போது ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா மெடிசா நெத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிருச்சு. இதில் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் வந்த பிளாஸ்ட்டை வந்து ரக்கை தெரிச்சு தூக்கி அடிக்கூட எல்லாரும் மிரண்டு போயிட்டு இருக்காங்க. வந்த ஃபோர்ஸ் அந்த ஃபீனிக்ஸில் கரைஞ்சி போய் இவெல்லாம் எவன்டா வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூரியன் மாதிரி பெரிய உருவத்தில் ஒன்று இருக்குது. அதை ஒட்டச்சிட்டு ஹீரோ என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பேன் நினைப்படா அப்படின்ட்டு ஹீரோ கொலவரில் போய் தான் வந்துட்டு இருக்காங்க. இதில் டே ஹோயான் டியான் இன்னைக்கு நீ மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிற ஒருத்தன் கூட இங்கேருந்து உசுரோட போக மாட்டேங்கடா, என்ன தைரியம் தான் அவளை வந்து காயப்படுத்த போட்டு ஹீரோ கொலை வரல கொண்டா வேண்டான்னு கத்திக்கிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஃபைனலாக ரிலீஸ் ஆன வரைக்கும் நம்ம BTS போட்டோம். அடுத்தது த்ரோன் ஆஃப் சீல் தான் போட்டு முடிக்கணும். ஏன்னா அந்த சீரீஸ் முடிஞ்சு அதுக்கு அடுத்து தான் ஷாலோ ஸ்டார், அதுக்கடுத்து தான் மற்ற எல்லாமே. ஓகேவா? ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் மெடிசாக என்ட்ரிக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு. Thank you.